அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே வந்து நாய் கூட வந்து வாக்கிங் போயிருப்பாங்க, குதிரை கூட, பூனை கூட, இந்த மாதிரி ஒவ்வொரு அனிமலோட வாக்கிங் போயிருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப நாளாக ஆஸ்ட்ரிச் மேலே ஒரு ஆசை, சின்ன வயசுலேருந்து ஆஸ்ட்ரிச் வளர்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தான் ஒரு நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் தான் வந்து ஆஸ்ட்ரிச் நான் வாங்கினேன். வாங்கினதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் போல் கேஜில் வளர்க்கக்கூடாது. ஸோ நவீன் கார்டனோட ஸ்பெஷலே வந்து பார்த்திங்கன்னா எல்லா அனிமலுமே ஓப்பனில் இருக்கும், எந்த அனிமலும் வந்து கேஜில் இருக்காது. ஸோ அது மாதிரி ஆஸ்ட்ரிச் வளர்க்கணும்னு நினச்சேன். பட் எல்லோரும் பயன்படுத்துகிறாங்க. ஸோ ஆஸ்ட்ரிச்சை வெளியில் விட்டோம்னா வந்து ஓடிடும், அது பிடிக்க முடியாது, மிதிச்சிடும் அப்படின்லாம். பட் டே ஒன்லேருந்து இது கூட பேசி அதை பழக்கப்படுத்தி ஒரு வாக்கிங் கூட்டு போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. பட் இன்றைக்கி அந்த ஆசை நிறைவேறிடுச்சு. ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நாங்கள் ஃபார்மில் வாக்கிங் போகும்போது ஃபஸ்ட்டு டே பின்னாடி வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அதை பழக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொன்னால் கூடயே வரும், அப்படியே கூட கூட்டி போய் பழக்கிட்டு இருக்கோம். ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், அது ஆஸ்ட்ரிச்சாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பெட் அனிமலாக இருந்தாலும் சரி, அதுக்கான ப்ராப்பர் ஷெல்டர், ப்ராப்பர் ஃபீடிங் அண்ட் அதுக்கான டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருந்துச்சுன்னா எல்லா அனிமலையும் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக வந்து டேம் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே வித் குளோபல் நேச்சர் ஃபவுண்டேஷன், நவீன் கார்டன். தேங்க்யூ ஆல்.